நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு பாஸ்தா ரெசிபி பார்ப்போமா? ரிச் அண்ட் க்ரீமியாக ஹெல்த்தியாக ஒரு பாத்திரத்தில் பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அதில் வந்து ஆனியன்ஸை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பல்லு கார்லிக் எடுத்து தோல் உரித்து அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ பாஸ்தா வேக வைக்கிறதா இருந்தாலும் அதில் வந்து சால்ட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ வந்து கார்லிக்கை சேர்த்தாச்சு. கார்லிக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டதும் இந்த இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்பு சேர்க்குறேன். இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம செப்பரேட்டாக நீங்கள் ஒரேகானோ பேஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பேப்பரிக்கா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பேப்பரிக்கா இல்லாதவங்க ஜஸ்ட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுறேன் தனியாக. அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷ் ஆனதும் ஒரு ஸ்பூன் பட்டரும் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சாட்டே பண்ணி விடுறேன். நல்லா சாட்டே பண்ணி அந்த கோதுமை மாவு வாசம் போனதுமே நம்ம வந்து காய்ச்சின பாலை சேர்த்துடலாம். பாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வந்து கொஞ்சம் க்ரீமியாக வரும். இப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் வெஜிடபிள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் செடார் சீஸ் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த பாயில் பண்ண பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், பாஸ்தா ரெடி. ரொம்ப ஈஸியாக மார்னிங் டைமில் பாஸ்தா வேக வைக்கும் போதே இதை செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.